வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் வீடியோவை எப்படி சிம்பிளாக நம்ம ஒன் கிளிக்கில் இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு 14 செகண்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா லிரிக்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோவும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணி செட் பண்ணுங்கள், ஏன்னா லிரிக்ஸும் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க அந்த ஒயிட் கலர் பார்டரில் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ்க்குலாம் கலரிங் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை, ஏன்னா இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி இதையும் ஜூம் பண்ணிவிட்டு இதை இந்த பாக்ஸில் வந்து செட் பண்ணுங்கள். அதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கும் கலரிங்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவோட டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பேக்ரவுண்டில் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ லிரிக்ஸ் எந்த சைடில் இருக்கோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வால்யூமையுமே வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்து அந்த லவ் எஃபெக்ட்டு ஸ்மோக் எஃபெக்ட்டு எல்லாமே கலந்து மிக்சிங்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக வந்து நமக்கு மேக் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சிம்பிளாக அந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த மெட்டீரியலை வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.